Hello everyone, welcome to post market analysis. லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம லைக் அட்டாச்சிட்டு வீடியோ பாருங்க. நிஃப்டியில் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸோ ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன்ஸ் இருக்கு, M50 டிமாண்ட் வந்து டேப் அடிச்சிருக்கு. ஸோ மேலே ஏதாவது அன்மிட்டிகேட்டட் ஜோன் இருக்கு அப்படின்னா, ஸோ இங்கே பை அடிச்ச எனக்கு அந்த அன்மிட்டிகேட்டட் ஜோன் தான் டார்கெட்டு. ஸோ ஒன்ஸ் அந்த அன்மிட்டிகேட்டட் ஜோனில் நமக்கு சாக் கொடுக்குது அப்படின்னா செல் வந்து ட்ரை பண்ண போகிறோம். சேம் திங் இன் S&P. அதான் நார்மலி பண்ணுறது. இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வந்தா அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் ஜோனை டேப் அடிச்சோடனே செல்லு, அதுக்கு மேலே செல்லு. வரும்போது என்ன லோ கிரியேட் பண்ணணும்னோ அந்த லோ டார்கெட்டு, ஓகேங்களா. இப்போ வரும்போது என்ன லோ கிரியேட் ஆயிருக்கு அந்த ஜோனுக்கு முன்னாடி அப்படின்னா டிஜிட்டல் லோ. சிம்பிள் ட்ரேட் 1:13 முடிஞ்சு, ஓகேங்களா. சரிப்பா நீ சொல்லிட்டு போயிடுவேன், இங்க என்ன கீழே விழுந்துச்சுன்னு நீ லைவ்ல சொன்னியா அப்படின்னு எனக்கு அப்படின்னு அதெல்லாம் சூப்பர் காமிக்கிறேன். ஸோ அடுத்து இந்த ஜோன் வந்து உடையினா உடையாதாப்பா, அப்படியே உடச்சு போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஓகேங்களா. ஸோ 23,950 புட் ஆப்ஷன், 23,950 புட் ஆப்ஷன் அவனுக்கான லெவல் என்ன அப்படின்னா 107.7, ஓகேங்களா. 107.7 அப்படின்றது அவனோட லெவல். ஒன்ஸ் இந்த லெவலை புட் ஆப்ஷன் உடையாத வரைக்கும், ஓகேங்களா, இந்த லெவலை புட் ஆப்ஷன் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கீழே தான் போகணும். மீன்ஸ் புட் ஆப்ஷன் பை தான் ஆகணும். அப்போ நீங்க இந்த சப்ளையை எதை வச்சு வேலிடேட் பண்ணலாம்? எஸ்எம்சி லிக்விடிட்டிஸ் அதெல்லாம் இருக்கட்டும், செகண்டரி. இந்தியன் மார்க்கெட் சுப்ரீம் கிங். அப்போ இந்த இடத்துல அந்த ஜோன் உடையாது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றது யாரு? 23,950 புட் ஆப்ஷன் தான் நமக்கு கன்ஃபர்மேஷனா நிக்கிறோம், ஓகேங்களா. என்ன ப்ரோ முடிஞ்சுபிட்ட பிறகு பேசலாம் அப்படின்னா லைவ்லேயே சொல்லிடுறோம் தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 23,950 புட் ஆப்ஷன் 107.70 எக்ஸாக்டா பஞ்ச் அடிச்சிருக்கான் 9:30க்கு சொல்லியாச்சு, வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலி செல்லுக்கு தான் வெயிட்டிங், 9 கரெக்டாக பஞ்ச். இங்கேருந்து நீங்கள் வந்து அக்ரெசிவ் ட்ரேடர்னா ஒரு 1:13 ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்க முடியும், ஓகேங்களா. சரிப்பா சொல்லியாச்சு. இல்லை எஸ்எம்சியில் ட்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா எஸ்எம்சியில் லைவ்ல கொடுத்த ட்ரேட் தான். ஸோ 9:33க்கு ஸோ ஸ்டில் ஸ்டாக் நாட் டன், ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா 15 மினிட்ஸ் சாரி 5 மினிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனாக பார்க்கும்போது 1 மினிட்டை பார்ப்போம். ஸோ 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கொடுத்தோன்னா செல் அடிக்கலாம். ஸோ இது ஸ்டாக் நார்மல் திங் இது என்ன அப்படின்னா இதில் ஓடிச்சுன்னா ஸ்டாக்கு. ஸோ அது கிரியேட் ஆகிருக்கிறது இம்பேலன்ஸோட இருக்க பிளாக் ஆப்போசிட் கலர் கேண்டில். ஸோ இதுதான். ஸோ அங்கே வந்தால் நம்ம செல் அடிக்கலாம், ப்ரீவியஸ் லோ டார்கெட் பண்ணலாம். ஸோ நார்மல் திங், ஓகேங்களா. ஸோ இந்த இடம் வந்தா செல்லு, இந்த ஹைக்கு மேலே செல். ஸோ டார்கெட் அப்படின்னா சேம் அதே ப்ரீவியஸ் லோ, ஓகேங்களா. ஒரு 30 பாயிண்ட். இதுக்கு ஒரு 1:8 வந்து நமக்கு கிடைச்சிருக்கலாம் மார்க்கெட்ல, ஓகேங்களா. ஓகே, அப்போ இது நார்மல் திங். பட் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டாக் வந்து நடக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்து 9:37க்கு இன்னொரு போஸ்ட் நான் ஷேர் பண்ணுவேன், வெயிட் ஃபார் ஜோன் பிரேக் அவுட், ஓகேங்களா. ஸோ அது என்ன ப்ரோ ஜோன் அப்படின்னா இந்த ஜோன் தான், இந்த கேண்டில் வேலி பேஸ்ட் ரேலி சினாரியோ. என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஜோன் என்ன பண்ணும் அப்படின்னா சம்டைம்ஸ் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஜோனை ஓடிட்டுங்க. அதாவது இந்த டிமாண்ட் தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த டிமாண்ட் ஒரே வரைக்கும் நேராக மார்க்கெட் போயிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல ஜோன் ஓடிட்டுங்க அப்படின்னு சொல்லிடணும். எக்ஸாக்டா ஜோன் வந்து பிரேக் அவுட், ஓகேங்களா. ஜோன் வந்து ஃபெயில்டு. தென் இந்த ஜோன் ஃபெயில் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ராப்பரான செல் என்ட்ரி வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. அப்போ திஸ் இஸ் ஆர்டர் பிளாக் எஸ்எம்சி பேசிஸ்ல ஜஸ்ட் ஒரு பிளாக்குங்க அப்படின்னா இந்த பிளாக்கு நாங்கள் வந்து செல் அடிக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ டார்கெட்டு சேம் அதே இல்லை, ஓகேங்களா. இது ஒரு 1:13. ஸோ நமக்கு இதெல்லாம் தேவை கிடையாதுங்க. நமக்கு என்ன தேவை 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா
இது ஒவ்வொருத்தரோட தேவை. ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு இன்ஸ்டன்டா 7 மினிட்ஸ்ல 70 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகுது. ஓகேங்களா? மார்க்கெட் இதுக்கு மேல என்ன வேணும்? 7 மினிட்ஸ்ல 70 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ. அதுவும் பாத்தீங்கன்னா ஃபாலோ இருக்குது 74 பாயிண்ட்ஸ். பட் அவனுக்கு நான் கொடுத்துருக்க ப்ரீமியம் 74 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு மேல நீங்க வெயிட் பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது ஆப்ஷன் பையரா எவ்வளவு குயிக்கா வந்து எக்ஸிட் ஆகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த இடத்துல இது நம்மளோட என்ட்ரி. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் எக்ஸாக்டா 75 பாயிண்ட்ஸ். இந்த பக்கம் வந்தீங்கன்னா 75 பாயிண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் ட்ரேட். ப்ரீமியம் சும்மா அள்ளி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேட் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில் வந்து ட்ரைல் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்மளோட பப்ளிக் கம்யூனிட்டியில் ஒரு அனலிசிஸை போஸ்ட் பண்ணணும். ஸோ M1ஓட சப்ளை வந்து டேப் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கு அந்த இடத்துல மறுபடியும் M1ஓட ட்ராப் ட்ராப் முடியாது. அந்த இடத்துல வித் இன்டியூஸ்மெண்ட்டோட தான் இருக்கு. ஓகேங்களா? எங்கே போய் இன்டியூஸ் பண்ணால் திஸ் இஸ் த ஐடியா. ஸோ இதுக்கு டார்கெட் பண்ணிங்கன்னா சேம் டார்கெட் தான் வரணும். ஓகேங்களா? அந்த ஜோன் என்ன பண்ணிருக்கீங்க பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஜோன் எதுவுமே பண்ணல, அங்கேயே வந்து டேப் அடிச்சோம். இந்த இடத்துல ஒரு 60 பாயிண்ட்ஸ், மினிமம் ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணிருக்க முடியும். ஸோ தென் இந்த இடத்துல ஒரு 90 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ 2 டைம் வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு. ஜோன் வந்து உடைக்கவே இல்லை. ஸோ இது எங்கே கொடுத்தது அப்படின்னா லைவ்ல கொடுத்துருக்கோம். எப்போ ப்ரோ கொடுத்தீங்கன்னா கரெக்டாக 10-19 மணிக்கு கொடுத்துருக்கோம். ஸ்கேல்பர்ஸ் M1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1 மினிட்டோட ஆர்டர் பிளாக் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபெயிலியர் ஸ்விங் இருக்கிற இடத்துல அப்படின்னா இது 1 மினிட் ஆர்டர் பிளாக். ஆப்போசிட் கலர் கேண்டில் இதுக்கு இந்த இடத்துல இம்பேலன்ஸோட இருக்கு. அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் அடிச்சிருக்கணும். ஓகேங்களா? சரிப்பா நீங்க ஸ்பாட் சார்ட்ல காமிச்சிட்ட அது என்னன்னு சொன்னீங்கன்னா ஸோ ப்ரீமியம் சார்ட்லயும் ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? 23,950 புட் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எக்ஸாக்டா அந்த 312.60 வருதுன்னா நீங்க கன்ஃபார்மா உங்களோட ப்ராஃபிட்டை மொத்தத்தையும் புக் பண்ணிடணும். புட் ஆப்ஷனோட ப்ராஃபிட்டை. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல கிடைக்கிறது 100ல இருந்து 300 கிட்டத்தட்ட 2x கேபிட்டல் டபுளா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்ல நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆஸ் பர் டேட்டா இன்னைக்கு வந்து சைட் பேஸ். ஓகேங்களா? ஸோ என்ன டைமுக்கு அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கம்பெனியில் கரெக்டாக வந்து ஒரு போஸ்ட் வந்து காட்ட முடியாது, வெயிட் பண்ணி தான் காட்டுவாங்க. கரெக்டாக வந்து ஒரு 9:50க்கு போஸ்ட் வந்து போட்டாச்சு. இன்னைக்கு வந்து சைட் பேஸ் அப்படின்றத கிளியராக சொல்லியாச்சு. அதனால தான் குயிக் எக்ஸிகியூஷன் மார்க்கெட் வந்து குயிக்காக எக்ஸிட் ஆனதுக்கான மெயின் ரீசன் அதுதான். ஓகேங்களா? அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ரீமியம் கரைச்சிருப்போம். ஓகேங்களா? ப்ரீமியம் வந்து வந்திருக்காது. டாப் டு பாட்டம் மேக்ஸிமம் வந்து ஒரு 100 வந்திருக்கு. பட் இதில் ஃப்ளக்சுவேஷன் யாரும் லெஸ்ல பிடிச்சிருக்க முடியாது. ஸோ கேப்சர் பண்ணுறவங்க பண்ணியிருக்க முடியும். பட் எக்ஸிட் இந்த புட் ஆப்ஷன் இந்த புட் ஆப்ஷன் வச்சு ஆப்போசிட் ட்ரேட் வந்து எடுத்துருக்கலாம் கால் ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்த எனக்கு இது உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இந்த இடத்த பார்த்து அப்படின்னா மேக்ஸிமம்ல கன்ஃபார்ம் உங்களோட 100% புக் பண்ணுறது பெஸ்ட். நமக்கு எஸ்எம்சி பேஸ்லையும் டார்கெட்டை ஹிட் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதெல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஜனவரி மந்த் 20 வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் உள்ளவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க.